अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் திருநாள், புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, சதுர்தசி திதி தேய்பிறை, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். அதுலேயுமே மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளத்தில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். அருமையான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் பெறக்கூடிய ராசிகள் மகரம், விருச்சிகம், கடகம். அதே மாதிரி தனுசுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, தைரியமாக இருக்கலாம். சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கன்னி, மகரம், அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம் காணப்படும். ஒரு சில பேருக்கு வங்கிகளில் வேலை கிடைக்கும், சில பேருக்கு ஆஃபீஸில் வேலை கிடைக்கும், சில பேருக்கு மெயினாக உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுத்து எப்படியார் முடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமை உருவாகும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாளர் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. குடும்பத்துல இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகும். எதிர்பாராத பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும். நம்மளே நினைச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் நடக்குமான்னு. ஜஸ்ட் பேச்சினால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமா இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ, டார்கெட் பண்றீங்களோ, அது அருமையா நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி. எடுத்த காரியங்கள்ல திடீர் மாற்றங்கள். ஒரு சில இடங்கள்ல நம்ம கொஞ்சம் அடிபணிந்து போய் ஜெயிக்கக்கூடிய, டு பர்சுவேட் அண்ட் தென் வின் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா இன்றைய நாள் ரொம்ப பெரிய மனிதர்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் நிறைய இருக்கிறது. தொழில் மாற்றங்கள் பொதுவாகவே இருக்கிறது. எந்த விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். யாருனாலையும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்களை உங்களால மட்டுமே முடியக்கூடிய வாய்ப்புகள். வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க ஜம்ப் அடிக்கணும்னா இன்றைய நாள் கண்டிப்பா அடிச்சு முடிச்சிடுவீங்க. பெரிய சக்சஸ்ஃபுல் நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் காபி நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமான பிரச்சனை, வாக்குவாதங்கள். நண்பர்கள்கிட்ட இருந்து எவ்வளவு தூரமா இருக்கணுமோ அவ்வளவு தூரமா இருக்கணும். எந்த விதத்துலையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை காலி பண்ணாம பார்த்துக்கணும். கையில் இருக்கிற பணம் காலியாகிற மாதிரி நிலைமை இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போறோம். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில மாற்றம். யாரெல்லாம் ஃபினான்ஸில் இருக்கீங்களோ, ட்ரெஷரியில் இருக்கீங்களோ,
எழுத்து சம்பந்தப்பட்ட, அச்சகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்துல வெற்றியை கொடுக்கும். ஆனா சமமாக இன்றைய நாள் போட்டியும் நிலவும். நானா நீயா அப்படிங்கிற போட்டி பார்க்கும். அதே மாதிரி எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதனால கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டகம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். மெயினா முட்டி சம்பந்தப்பட்டது, ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வரக்கூடிய நாளா இருக்கப்படுது. எந்த விதத்திலுமே இந்த நாள் வந்து லாங் டிராவல் பிரயாணங்கள்ல இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல பாவமே இவங்களுக்கும் சேர்ந்து லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்லாம் எண்ணம் வந்துன்னா தயவுசெய்து கட் பண்ணிடுங்க. இல்ல நீங்க யார் கூடயா போறீங்கன்னா கூட பார்த்து போறது தான் பெட்டர். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவுகள் கூட இறங்கக்கூடாது. ஐயோ பாவங்கிற எண்ணம் அதாவது ரூட்ல இருந்து கட் பண்ணி எரிஞ்சிடணும். அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள் வந்து நீங்கும். சில பேருக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும். சில பேருக்கு எதிர்பாராத நல்ல ஒரு ஆஃபர் கூட வரும். தனப்பிராப்தத்துக்கு அற்புதமான நாள். குடும்பத்துல அந்யோன்யம் மட்டும் லைட்டா கெடுற மாதிரி இருக்கு. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டகம் வெள்ளை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, மனோதிடம், அருமையான சங்கல்பம், பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், அமோகமான நாளா இருக்கப்படுது. யாருமே எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நல்ல மாற்றங்களும் திடீர் ஏற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவன் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனத்தினால் இந்த நாள் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க போறீங்க. எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. டார்கெட் பண்ண விஷயங்கள்லாம் பட்டு பட்டுன்னு முடிப்பீங்க. நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகளும் குழந்தை பிராப்தத்துக்குரிய ஒரு தாமதமும் காணாமல் போகும். எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்திராட்சி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வைட் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடக்கூடிய ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலை கிடையாது. ஒரே விஷயத்த நீங்க பக்கத்துல நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையாக இருந்தால் எந்த விஷயத்தையுமே நீங்க ஏற்றங்களாக பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். முழு தெய்வ அனுகிரகம் மட்டும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, கிளாரிட்டியா இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலையுமே தடையே இருக்காது. ஒரு விஷயத்த நம்ம பையனும் பண்ணணும்னா டக்குன்னு முடிச்சிருவோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கொஞ்சம் கூட கிளாரிட்டி இல்லாம, பிரச்சனை இல்லாம ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் பழைய விஷயங்களை எடுத்து சக்சஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ரங்கநாத பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் மஞ்சள். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான சந்தோஷம் மட்டும் ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.